வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வினாவிடைகள், முக்கிய வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ், இந்திய தேசிய காங்கிரஸ், பொது அறிவியல், புவியியல், கணிதம் எல்லாம் கூட நம்ம போட்டுருக்குறோம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம 20 கொஸ்டின் நம்ம எப்பவும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம 20 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை அதிகாரிகள் எங்கு நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகளின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்னா இங்கிலாந்து. இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை அதிகாரிகள் எங்கு நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகளின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்னு கேட்டோன்னா இங்கிலாந்து. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகர். மூன்றாவது கொஸ்டின். இந்தியாவின் குரல் ராஷ்ட்கோப்தார் என்னும் 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல் ராஷ்ட்கோப்தார் என்னும் 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சமய தலைவர்களில் தலை சிறந்தவர் ராமலிங்க அடிகளார். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சமய தலைவர்களில் தலை சிறந்தவர் ராமலிங்க அடிகளார். ஐந்தாவது கொஸ்டின். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராமலிங்க அடிகளார். ஆறாவது கொஸ்டின். எந்த ஆண்டு ஈவே ராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா 1938. எந்த ஆண்டு ஈவே ராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா 1938. ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி போற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 1970. ஆக்சுவலாக இது மாதிரி ஒன்று தரவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 1970 அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? நான் அது கொடுத்தாங்க கொடுக்கல அதெல்லாம் அப்பாற்பட்டது, நம்மளுக்கு தேவை மார்க்கு தான். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா பம்பாய். ஸோ 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா? இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 10வது. த இந்து, சுதேசி மித்ரன் போன்ற பத்திரிகையை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். த இந்து, சுதேசி மித்ரன் போன்ற பத்திரிகையை நிறுவியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட் 11வது பாருங்கள். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஸோ அதாவது 2 விதமான அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கழகம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோற்றுவித்திருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1865 ஒன்று, 1866 2 தோற்றுவித்திருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. சரிங்களா? அதாவது என்னது இது? ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரிங்களா? நீதி கட்சி தான் இது. சரிங்களா? 13வது பாருங்கள். முத்துலட்சுமி ரெட்டியின் சேவைகளுக்காக மத்திய அரசு எந்த ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தது அப்படின்னா 1956ஆம் ஆண்டு. முத்துலட்சுமி ரெட்டியின் சேவைகளுக்காக மத்திய அரசு எந்த ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தது அப்படின்னா 1956. 14வது பாருங்கள். சென்னை மகாஜன சபை 1930 ஏப்ரல் 22 சென்னையில் ஜார்ஜியுடன், அதாவது யானை கவுளி
கடற்கரை பகுதி மற்றும் உயர் நீதிமன்றம் போன்ற பகுதிகளில் எந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியது அப்படின்னா உப்பு சத்தியாகிரக போராட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 15வது பிரம்மஞான சபை, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா தியோசாபிக்கல் சபை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறுவப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா சென்னை அடையாறு. சரிங்களா? பிரம்மஞான சபை அல்லது தியோசாபிக்கல் சங்கம் நிறுவப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னா சென்னை. 16வது பாருங்க. பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சரிங்களா? ஸோ தர்மாம்பாள் அப்படின்றவங்க, இவங்க தான் வந்து பெரியாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அப்படின்ற அதாவது யார் ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 17வது பாருங்கள். பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1922. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1992. 18வது ராஜாராம் மோகன் ராய் பிறந்த இடம் வந்து மேற்கு வங்காளம். எங்கே அப்படின்னா ஹூக்ளி மாவட்டம். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் பிறந்த இடம் மேற்கு வங்காளம். 19வது பாருங்கள். 1815 ஆத்மீய சபை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 1815 ஆத்மீய சபை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 20வது கொஸ்டின் பாருங்கள், கடைசி கொஸ்டின். வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழான சம்பத் கௌமுகியை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழான சம்பத் கௌமுகி தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ கொண்டான 20 கொஸ்டின் வித் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் சிம்பல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.